குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி எது பார்த்தோன்னாக்கா 8th ஸ்டாண்டர்டில் சமச்சீர் கல்வியில் பயிற்சி 2.2 உள்ள ஃபஸ்ட்டு சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும்போது அதுக்கு எப்படி சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது ஒரு செவ்வகமாக நம்ம கன்சிடர் பண்ணி கொடுக்கப்பட்ட வடிவத்தை ஒழுங்கான வடிவமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனால் இவங்க கொடுக்கலனாலும் நம்ம ஒழுங்கான வடிவமாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதனுடைய நீளம், இதனுடைய அகலம், இதனுடைய நீளம், இப்போ மூணுத்தையும் கூட்டிக்கணும். இந்த அரைவட்டத்தினுடைய பகுதியினுடைய இந்த அரைவட்ட வில்லு, அரைவட்டம்னாக்கா சாதாரணமாக ஒரு முழு வட்டம், இது ஒரு அரைவட்டம். நீங்கள் ஒரு பிஸ்கட்டை பாதியாக உடைச்சிங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு வளையலை பாதியாக உடைக்கும்போது இப்படி இருக்கும், வட்ட வில்லு மாதிரி இருக்கும். இப்போ இதனுடைய சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா முழு வட்டத்துக்கு 2πr, அரை வட்டத்துக்கு πr. இப்போ இந்த வட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5+2 × r இதனுடைய சுற்றளவு, 5+2 × r இதனுடைய சுற்றளவு. ஆனால் வட்ட வில்லு மாதிரி உள்ள அரை வட்டத்தின் சுற்றளவுக்கு πr. அதனால் நம்ம 10 × 7 × 10 × 7 × 10 போட்டுக்கணும். அதுக்கடுத்தது πrன்றது இந்த வட்ட வில், அரை வட்ட வில்லினுடைய சுற்றளவு. இதை எல்லாத்தையும் கூட்டும்பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். கொடுக்கப்பட்ட வடிவத்தினுடைய சுற்றளவு பாருங்கள் 27. இது மூணுத்தையும் கூட்டினா 27 வருதா. அப்புறம் பைக்கு 22/7 r. இந்த ஆரம் பார்த்திங்கன்னா இதனுடைய அளவு தான், இதில் பாதி அளவு. அப்போ இது ஃபுல்லாக 7னா 7/2 ஆரம். அப்போ 7/2 பையை விரித்து போட்டுக்கிறோம். 6 என்பது 7/2ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 38 வருது. இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். இது 2ஆல் அடிக்கும்போது 11 வருது, 38 சென்டிமீட்டர். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கும்போது இந்த ஏரியா ஃபுல் ஏரியா நம்ம ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் கட் பண்ணி எடுத்திருக்காங்க, அரை வட்டத்தினுடைய பரப்பளவை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், கொடுக்கப்பட்ட வடிவத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து அரை வட்டத்தின் பரப்பளவு லெஸ் பண்ணணும். அப்போ ஃபுல் வட்டத்தினுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா πr². இப்போ பாதி வட்டத்தினுடைய பரப்பளவு மட்டும் நம்மளுக்கு தேவைன்றதால πr²/2. இங்கே பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு போட்டுக்கிறோம். πr²/2 எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 1/2 வெளில எடுத்துகிட்டு பைக்கு 22/7 × 7/2 × 7/2. இப்போ 7 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 22 கேன்சல் பண்ணால் 11 வருது. 11 7 77. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. அதனால் 4ன்னு பெருக்கி போட்டு வகுத்தாக்கா 77 4ஆல் வகுத்தா 19.25 வருது. இந்த செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து இந்த அரைவட்டத்தின் பரப்பளவு லெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அக்யூரேட்டாக 50.75ன்னு வருது. நம்ம 51 cm² போடலாம், இல்லை 50.75 cm² போடணும். பரப்பளவுன்னு சொல்லும்போது இந்த ஸ்கொயர்டை கண்டிப்பாக போடணும். ஸ்கொயர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுற்றளவு ஸ்கொயர் போடக்கூடாது, சென்டிமீட்டர் மட்டும் போடணும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.